அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாள் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன முக்கியமான செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தி, ஒரு விளம்பரம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு தமிழக அரசாங்கத்தின் சார்பில். ஸோ முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் படைவீரர் நலத்துறை அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் அந்த துறைக்கு கீழே வருது. சரிங்களா? முன்னாள் படைவீரர் நலத்துறை. அடுத்தது இந்த காக்கும் கரங்கள் திட்டம், அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன, சாலின் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் அவர்களின் வாரிசுதாரர்கள் தொழில் தொடங்க மூலதனமாக ரூபாய் 1 கோடி வரையிலான கடன் உதவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப் டு 1 crore வரைக்கும் நமக்கு கடன் உதவிகளை வழங்க போகிறாங்க தமிழக அரசாங்கம். யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எக்ஸ் ஃபேமிலிமேன் அவங்களோட ஃபேமிலி, ஓகேங்களா, அவங்களோட அந்த வாரிசுகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா 1 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி அப்படிங்கிறத வழங்க போகிறாங்க. அதில் கடன் தொகையில் 30% மூலதன மானியம், கேபிட்டல் சப்சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த கேபிட்டல் சப்சிடி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 30%, மீதமுள்ள கடன் தொகைக்கு 3% வட்டி மானியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் சப்சிடி அப்படிங்கிறது 3% இருக்குது. ஓகேங்களா? அப்போ தொழில் தொடங்குவதற்கும் இந்த ஒரு திட்டம் உதவிகரமாக இருக்கும். வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரதுலையும் இந்த திட்டம் ஒரு உதவிகரமான திட்டமாக இருக்கும். முன்னாள் படை வீரர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த திட்டம் ஒரு உதவிகரமான திட்டமாக இருக்கும். எம்எஸ்எம்இ செக்டாரோட குரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுல இந்த ஒரு திட்டம் முன்னோடி திட்டமாக இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறாங்க, 1 கோடி ரூபா வரைக்கும் கடன்களை வழங்க போகிறாங்க. அதில் 30% கேபிட்டல் சப்சிடி, 3% இன்ட்ரெஸ்ட் சப்சிடி. சரிங்களா? முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். கேள்வியில் இந்த 3 ஸ்டேட்மெண்ட் தான் அப்படியே கேட்பாங்க. என்ன டிபார்ட்மெண்ட்டு, அடுத்தது என்னென்ன சாலின் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அடுத்தது, பொருள் என்னும் பொய்யா விளக்கும் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று, பொருள் என்று சொல்லப்படுகின்ற நந்தா விளக்கு நினைத்த இடத்திற்கு சென்று உள்ள இடையூரை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பொருள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்ல வராங்க. பணம் மட்டும் நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்ம நினைச்ச இடத்துக்குலாம் போய் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும். பகைவருடைய நாட்டுக்கு போய் கூட இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொல்றார். திருக்குறளின் 753 அதிகாரம் பொருள் செயல் வகை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஊராட்சிகளில் திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முதலிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு பின்னணியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு பஞ்சாயத்து டெவல்யூஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. சரிங்களா? பஞ்சாயத் டெவல்யூஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. ஓகேங்களா? இதில் தமிழ்நாடோட ஒட்டுமொத்த ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3. ஓகேங்களா? 68.38 அப்படிங்கிறது தமிழ்நாடோட ஸ்கோரு. தமிழ்நாடோட ரேங்க் வந்து 3வது இடத்துல இருக்கும். முதல் இடத்துல கர்நாடகா, 2வது இடத்துல கேரளா, 3வது இடத்துல தமிழ்நாடு. 68.38 புள்ளிகளோட தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. அதாவது பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரங்களை அதிகமாக வழங்குவதில் தமிழகம் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது தான். அதன்படி பார்க்குறப்ப இந்த ரிப்போர்ட் வந்து 6 இண்டிகேட்டர்ஸ் ஆர் டைமென்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு எடுத்திருப்பாங்க. அதில் ஒரு சில டைமென்ஷன்ஸில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கட்டமைப்பு, செயல்பாடுகள், நிதி, பிரதிநிதிகள், திறன் மேம்பாடு, பொறுப்புடைமை ஆகிய ஒட்டுமொத்த குறியீட்டின்படி மாநிலங்களவில் தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஊராட்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் அந்த ஒரு டைமென்ஷனில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. டோட்டலாக தமிழ்நாடோட ரேங்க் என்ன, ஸ்கோர் என்ன, அதை தெரிஞ்சுக்கோங்க போதும். சரியா? அடுத்தது, 2030ற்குள் ரூபாய் 9 லட்சம் கோடிக்கு ஜவுளித்துறை ஏற்றுமதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜவுளி தொழில் அப்படிங்கிறத பார்த்தோம்னா மத்திய அரசாங்கத்தால் ரொம்ப அதிகமாக புஷ் பண்ணக்கூடிய ஒரு செக்டாராக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியா உலக அளவில் 6வது இடத்துல உள்ளது. ஜவுளி ஏற்றுமதிகளில் பார்த்தோம்னா 6வது இடத்துல இருக்கோம். நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா, நம்மளோட எக்கனாமிக் வேல்யூ பார்த்தோம்னா, ஏற்றுமதியோட வேல்யூ பார்த்தோம்னா 3 லட்சம் கோடியாக இருக்குது. 3 lakh crore இருக்குது. இதை 9 lakh crore இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டர். அது 2030க்குள்ளே. சரிங்களா? ஸோ இதுக்காகவே நம்ம நிறைய திட்டங்களை வச்சுருக்கோம். இந்த ஜவுளித்துறைன்னு வந்தாலே முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா பிஎம் மித்ரா அப்படிங்கிற திட்டம். ஓகேங்களா? பிஎம் மித்ரா அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்டைல் பார்க்கு டெவலப் பண்ணுறது தான். அதாவது மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல் அப்படின்னு சொல்லுவாங்க. மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல்.
ஓகேவா? எக்ஸாம் எடுத்து பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே டெக்ஸ்டைல் பார்க், ஒவ்வொரு ஏரியாலையும் டெக்ஸ்டைல் பார்க்கை கொண்டு வந்து அங்கேருந்து ஏற்றுமதிகளை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு பிஎம் மித்ரா பார்க் எங்கே வந்திருக்கும் அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதையும் கூடுதலாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா பிரேசில் பார்த்தோம்னா இந்த வருஷத்துக்கான பிரிக்ஸ் மாநாடு அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. ஸோ அந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ 2009ஆம் ஆண்டு பிரிக் அப்படிங்கிற கூட்டமைப்பாக உருவாச்சு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அப்படின்னு சொல்லி 2010 சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். போன வருஷம் பார்த்தோம்னா ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு அமீரகம் இவங்களாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா அவங்களுமே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அசர்பைஜான், மலேசியா, டர்க்கி இந்த நாடுகளும் அவங்க வந்து ஃபார்முலா அப்ளிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க, நாங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி பிரிக்ஸோட மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போகுது. சரிங்களா? அதே மாதிரி பிரிக்ஸ் நாடுகள் எல்லாமே அமெரிக்க டாலருக்கு மாற்றாக உலக வர்த்தகம் அப்படிங்கிறது அமெரிக்க டாலரை பயன்படுத்தி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதற்கு மாற்றாக ஒரு கரன்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது பிரிக்ஸோட அப்ஜெக்டிவ்ஸில் இருக்குது. சரிங்களா? டாலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வேலையை பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரிக்ஸ் நாடுகள் மேலே 100% வரிகள் போடப்படும் அப்படிங்கிறத ட்ரம்ப் சமீபத்தில் எச்சரித்து சொல்லியிருந்தார். சரிங்களா? ரைட். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச விண்வெளி நிலைய பயணம் மாற்றுத்திறனாளி வீரருக்கு அனுமதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உலகத்திலே முதல் முறையாக சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ஒரு மாற்றுத்திறனாளி வீரர் வந்து போக போகிறார். அவர் பார்த்தோன்னா பிரிட்டனை சேர்ந்த ஜான் மெக்ஃபால் அப்படிங்கிற இவர் தான். சரிங்களா? ஸோ இவருக்கு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை தான் இங்கே நியூஸாக பார்க்குறோம். ஸோ இந்த ஜான் மெக்ஃபால் அப்படிங்கிற நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் யாருன்னா ஒரு மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரராக இருக்கார். இவர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறார். அதை மட்டும் தெரிஞ்சுக்க போதும். சரியா? ஸோ இன்றைக்கி முக்கியமான ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.